ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கோதுமை அல்வா பார்க்கலாம். வானலில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோதுமை மாவை நல்லா கரைச்சி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி வச்சிடணும். நம்ம தேங்காய் எண்ணெய்க்குள்ளே நம்ம கோதுமை மாவை கரைச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அல்வா ஸ்டேஜுக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். நான் பாகு கரைச்சி தான் நான் ஊற்றுவேன். அதனால் பாகு ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் அப்படியே கூட போடுவாங்க. நான் பாகு காய்ச்சி ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விடுவாங்க. நான் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நான் விடல. ஒரு கம்பி பதத்துலேயே நான் எடுத்துருவேன். அதனால் சர்க்கரை போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, சர்க்கரை கரையணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா போடலாம். இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளோ இதாக இருக்காது. பட் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் அதுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நல்லா அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்க மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அடி பிடிச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாப்பா விளையாடிட்டுருக்காளா, அதான் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. பட் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அது நல்லா கரையணும். சுகர்லாம் கரையணும்ல, சுகர் கரையிற வரைக்கும் அது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பார்த்துடலாம். இந்த சைடு பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கெட்டியாக இருக்கும். நல்ல ஒரு அளவுக்கு கெட்டியாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்பப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய் ஊற்றலை, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப பிடிக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த பக்கம் நம்மளுக்கு சுகர் அது ரெடி ஆகிட்டுருக்கு. சுகர் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே பாப்பா அழுகிறா, என்னை வர சொல்லிவிட்டு. நான் அவளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபுட் கலர் அவ்வளோ நல்லதில்லை. இருந்தாலும் ஒரு நாளைக்கு மட்டும்தானே, அதனால் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் எடுத்து அப்படியே மாவில் இப்போ ஊற்ற போகிறேன். அப்படியே மாவில் ஊற்றிக்கலாம். மாவில் ஊற்றிட்டு அதை நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கு வரும். நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை பழம், இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டில் ஏலக்காய் தட்டி நம்ம போடணும். ஏலக்காய் ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, அதனால் ஏலக்காய் போட போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு போட்டாச்சு, திராட்சை பழம் போட்டாச்சு. நல்லா வணக்கிட்டு நம்ம ஏலக்காயும் தட்டி உள்ளே போட்டுடலாம். போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச அல்வா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஒரு அல்வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். டாட்டா, பாய்.